जननी जन्म सौख्यानां वर्धने कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादि सेविदं कपित्थ जम्बो पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கு, இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு, இந்த வாரம் இதுதான் நடக்கும், இந்த வாரம் இதுதான் இருக்கும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், இதுதான் மிக இம்பார்ட்டண்ட். இதுதான் நம்ம சொல்கிறது. அந்த வகையில் இந்த வார ராசி பலனில் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரத்தில் எடுத்துக்கும்பொழுது நமக்கு ஆவணி மாதம் கூட நமக்கு பிறந்துடும். ஸோ அப்போ இந்த வாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சில விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. கிரக மாற்றங்களால் நம்ம சில விஷயங்கள், கிரக பார்வைகளால், தசா புக்திப்படி, லக்னப்படி நம்ம சில விஷயங்களை நம்ம மாறணும். நம்ம எப்படி இருக்கணும்? இப்போ நம்ம தினமும் வேலைக்கு போகிறோம், வரோம், தினமும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், வெளியில் போகிறோம், ஆயிரம் இடத்துக்கு நிறைய இடம் போகிறோம், வரோம், நிறைய விஷயங்கள் போகிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க, உள்நாட்டில் இருக்கிறவங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு வீடு வாங்குவேனா, ஒரு வீடு கட்டுவேனா, ஒரு இடம் இப்போனா என்னோட பிரச்சனைகள் தீருமா, குழந்தைகளுடைய அடுத்த கல்வி படிப்புக்கு என்ன செய்யறது, இந்த மாதிரியான சில குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அப்போ 12 ராசிகள் அப்படின்னு சொல்லும்போது மேஷ ராசியிலிருந்து மீனராசி பரியந்தம் எப்படி இருக்கும், ஸோ என்னென்ன சூழ்நிலைகள் இருக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரும், எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், செய்யக்கூடாது, அதற்கான வழிமுறைகள் என்ன, அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ராசி பலன்களை நம்ம சொல்கிறோம். இது பொதுவான ராசி பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து ஒரு சின்ன அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய முழு ஜாதகத்தை காண்பித்து, உங்களோட பிறந்த தேதி நேரம் இருந்தாலும் கொடுங்க, இல்லைன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 25 நிமிடம் அல்லது ஒரு 30 நிமிடம் என்கிட்ட நீங்கள் பேசினா தான் உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தினா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நீங்கள் தர வேண்டும். அப்போ தான் நெக்ஸ்ட் லெவல். ஸோ சரி, நமக்கு இது இப்படி தான் இருக்கு, எழுதி வச்சுக்கோங்க, அதேபடி பண்ணுங்க, சக்ஸஸ் பண்ணுங்க. கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி, அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி. ரொம்ப நாளாக மனசில் ஒரு விஷயம் நினச்சிட்டு இருந்தேன், செயல்படுத்தலாமா வேண்டாமான்னு. அதற்கான வாரம் வந்துடுது. இனிமேல் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க, செயல்படுத்துங்க. மைண்ட் அளவில் வச்சிருக்கிறத செயல்படுத்துறதுக்கான விஷயத்துக்கு கொண்டு வாங்க. உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பம் உண்டு, பண்ணுங்க. சக ஊழியர்களிடம் தேவையற்ற கருத்து மோதல்களை தவிர்க்கவும். நீ ஒன்று சொல்றது, அவன் ஒன்று சொல்றது, கருத்து மோதல்களை தவிர்க்கவும். புதிய யோசனைகள் நல்ல லாபத்தை தரும். ஆன்லைன் தொழில்நுட்பம், கல்வி மற்றும் ஆலோசனை சார்ந்த தொழில்கள் முன்னேற்றம் உண்டு. நண்பர்கள் மூலம் புதிய வியாபார வாய்ப்பு கிடைக்கலாம். பெரிய முதலீடுகள் நிதானம் அவசியம். இந்த வார ராசி பலன்ல குடும்பத்தில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்படும். சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் சுப நிகழ்ச்சி பற்றிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். குடும்பத்தின் நல்ல சூழ்நிலைகள் உருவாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு விஷயத்துல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வீடு விஷயத்துல, வீடு விற்கிற விஷயத்துல, வீடு வாங்குற விஷயத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த வாரத்தில் செய்யலாம் வேண்டாம், 2 பட்டாயே கொஞ்சம் போகும். கட்டினது பாதியில் நிற்கும், அதை முழுசாக முடிக்க முடியாது. அதுக்குள்ளே இன்னொன்றுத்துக்கு தாவறது சரியாக வராது. யோசித்து செய்யுங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையும். பழைய குழப்பங்கள் தீர்ந்து மன நிம்மதி கிடைக்கும். எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். சொத்து வாகனம் போன்ற தொடர்புகளில் நல்ல சாதகமான சூழ்நிலை உருவாகும். நண்பர்களுக்கு அடிக்கடி செலவு செய்ய வேண்டாம். நண்பர்களுக்காக வெளியில் போகிறது, அடிக்கடி செலவு பண்ணுறது, போகிறது வரதெல்லாம் வேண்டாம். ஏதோ சிக்கனமாக இருங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டியது. உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் செயல்படலாம். உங்களை பார்த்து பொறாமைப்படுறவர்கள் ரொம்ப இதாக இருப்பாங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லோரிடமும் எதிர்கால திட்டங்களை பகிர வேண்டாம். சனி மற்றும் புதன்கிழமைகளும் முக்கிய முடிவுகளை நிதானமாக எடுக்கும். தூக்கமின்மை உண்டு. ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் மற்றும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். கவனம் தேவை. இன்னொன்று, இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, இல்லை ஒரு காரில் போகிறீங்க, இல்லை நீங்கள் முக்கியமாக ஏதோ ஒரு வேலையாக ஒரு 5 to 6 hours ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரம் உங்களுக்கு வரும்.
அப்படி வரும்பொழுது அந்த நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை வரும். அது பஸ்ஸில் நடந்தாலும் சரி, அது பஸ்ஸை நிறுத்தி வெளியில் வந்தாலும் சரி, சில வாக்குவாதம், சண்டை வரும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு இடத்துல சண்டை வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த வாரம் நீங்கள் பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களா இறங்கி நீங்களா போய் ஒரு விஷயத்தில் மாட்டிக்காதீங்க. இப்படி வருதா, இப்போ நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, ஏதோ ஒரு சண்டை வந்துருத்தா, என் ஞாபகம் உங்களுக்கு வரட்டும், சாமி சொன்னாங்க வரும்னு சொன்னாங்க, வந்துருச்சு அப்படிங்கிற ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஆனால் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கோங்க. நீங்களா போய் எதுலேயும் போய் நான் தடுக்க போகிறேன், நான் செய்யறேன், நான் பண்ணுறேன், நீங்களா போய் எதுவும் பண்ணாதீங்க. வேலை பார்க்கும் பெண்களுக்கு பாராட்டு மற்றும் புதிய வாய்ப்புகள் உண்டு. கல்வி மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பு. குடும்பத்தில் உள்ள ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். புதிய ஆடை மற்றும் நகை வாங்கும் யோகம் உண்டு. அதிர்ஷ்ட எண்கள் 8. அதிர்ஷ்ட கிழமை சனிக்கிழமை, திங்கட்கிழமை அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். நீங்கள் அமைதியாக விதைத்த விதைகள் இந்த வாரம் வெற்றிகரமாக முளைக்க தொடங்கும். ஸோ சிறப்பாக இருக்கும். ஆனால் சமயோஜிதம் தேவை. அதாவது வேகமும் தேவை, விவேகமும் தேவை. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் நேரம் வந்து விட்டது. சந்தேகித்தவர்கள் கூட உங்கள் சாதனையை பாராட்டும் சூழல் உருவாகும். எப்பெல்லாம் உங்களை பார்த்து சந்தேகப்பட்டவன், உங்களை பார்த்து வேறுபடைஞ்சவன், உங்களை பார்த்து பொறாமப்பட்டவனுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல போறீங்க. அந்த சூழ்நிலை ஜாதகத்தில் வந்தாச்சு. பண விஷயத்தில் எச்சரிக்கையா இருங்க. கடனை தலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கீங்க. சொல் பேச்சும் கேட்கறது இல்லை. சித்தம்போக்கு சிவம்போக்கு, உங்கள் இஷ்டத்துக்கு தான் சில விஷயங்கள் பண்ணுறீங்க. சில நேரத்தில் யார் பேச்சும் கேட்கறது இல்லை. பிள்ளைகள் வளர்ந்துட்டாங்க, பிள்ளைகள் பேச்சு சமயத்தில் கேட்க மாட்டீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட வீட்டு வருமானத்திற்கு கூட வெளியில் போகிறது வர்றது தான் பெருசாக இருக்குது, சம்பாதிக்கிறது பெருசாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு ₹1 கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாழ்க வளமுடன்.